எடப்பாடி பழனிசாமியின் மானம் மரியாதை அனைத்தையும் வாங்கிய ஏவி ராஜு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தையும் வெளியே விட்டால் குடும்பமே நடுத்தெருவிற்கு அவமானத்தில் வந்துவிடும் என்று ஏவி ராஜு அவர்கள் மீண்டும் தற்பொழுது பேசியிருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி அமைக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திமுகவிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய அதிமுகவினர்கள் தற்பொழுது ஒட்டுமொத்த கட்சிகளும் திமுகவிற்கு எதிராக செயல்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் கூட்டணி தற்பொழுது திமுகவுடன் பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்கு ஒப்பந்தமும் செய்யப்பட்டு விட்டது. விசிகாவாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், தற்பொழுது பல்வேறு கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் அனைவரும் தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி வைத்துவிட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது ஒன்றுமே சாதிக்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் அனைத்து வீடியோக்களையும் ஏவி ராஜு அவர்கள் சமூக வலைதளங்களில் வெளியிடப் போவதாகவும் இதில் பல்வேறு நடிகைகளும் தொடர்பு இருப்பதால் அவர்களது எந்த ஒரு நோக்கமும் உள்நோக்கமும் எங்களுக்கு கிடையாது, உண்மைகளை நாங்கள் வெளியிடப் போகிறோம் என்பதற்கேற்ப அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வோம், தவறு செய்தவன் தண்டனை அணிவிக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியை பற்றியான தகவல்களை தற்பொழுது ஏவி ராஜு அவர்கள் கூறியுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்களிடம் அனுமதி பெற்றுவிட்டாச்சு, நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்து விட்டாச்சு, நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருப்பதற்கு தகுதியே கிடையாது, ஒட்டுமொத்த அவமானங்களையும் நாங்கள் தற்பொழுது வாங்கப் போகிறோம், அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தாலும் நடக்காது, ஏனென்றால் அனைத்து ஆதாரங்களும் கூவத்தூரில் நடைபெற்ற ஒட்டுமொத்த கேவலங்களும் வீடியோவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவரது பதவி கூட பறிபோகும் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே இதை பற்றி வைரலான செய்திகள் இணையதளங்களில் வெளியாகி கொண்டிருந்த நிலையில் திடீர் திருப்பமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வீடியோவை வெளியிடப் போவதாக ஏவி ராஜு அவர்கள் கூறியிருப்பதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம், இதில் யாரெல்லாம் சிக்குகிறார். ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட அனைத்தையும் வெளியிட்டால் அது அதிமுகவிற்கு நான் செய்கின்ற துரோகம் என்றும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் மறைந்தும் அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் விதமாக ஆகிவிடும். ஏனென்றால் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்திய அதிமுக அவமானப்பட்டால் நிச்சயம் அவருக்கு அந்த அவமானம் என்பதற்கேற்பதான் பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பேசியிருப்பார். ஆனால் ஏவி ராஜு அவர்கள் தன்னையே கட்சியிலிருந்து நீக்கிவிட்டான், எடப்பாடி என்ற துரோகிக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களையும் வெளியிட்டு கேவலப்படுத்துவதாக தற்பொழுது கூறியுள்ளார். ஆனால் உண்மை நிலவரம் கடைசியில் இன்று மாலை 7:30 மணி அளவிற்கு இணையதள பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏவி ராஜு அவர்கள் வெளியிடப் போவதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி எதிராக வெளியிடக்கூடிய அனைத்து ஆவணங்களும் வீடியோக்களும் வைரலாக பரவுகிறதா, அது எடப்பாடி பழனிசாமியை பாதிக்கிறதா என்பதை பொறுமையாக இருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறு செய்திருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.